இருள் கொண்டு எழுகின்ற உடல் எங்கும் திகழ் உத்திரம் சிந்தும் பூமி உன்லீலை அறிந்திட எங்கிருந்தோ மலை போல் அவன் பெரும் உருவம் அடிவரும் காலத்தை 1000 உயிர்கள் வெற்றி ரூபினியே ரத்த விஜனாசினி ஆழம் விழுங்கி ஆடும் அம்மா அஞ்சத்தென்று காத்திடும் சக்தி ஜெய ஜெய காளி ஜெய ஜெய காளி ஜெய ஜெய காளி ஜெய ஜெய காளி. அந்த காலத்துல ரத்தபீஜன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். அந்த ரத்தபீஜன் பிரம்மாவை நோக்கி பல வருஷம் தவம் செஞ்சுட்டு இருந்தான். அவனோட தவத்தை பார்த்துட்டு பிரம்மா நேர்ல வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ இவன் கேட்ட அந்த வரம் தான் உலகத்தையே அதிர வச்சுது. சுவாமி, என்னோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தரையில விழுந்தா கூட அந்த ஒவ்வொரு சொட்டுல இருந்தும் என்னை மாதிரியே பலமும் வீரமும் இருக்கிற இன்னொரு ரத்த பீஜன் உருவாகணும் அப்படின்னு வரம் கேட்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கிட்ட சண்டை போடுறோம்னா அவனை அடிக்கணும், வெட்டணும். ஆனா இவனை வெட்டனா அதுல இருந்து வர ரத்தம் தரையில படக்குள்ள லட்சக்கணக்கான புது அரக்கர்கள் வருவாங்க. ஒருத்தனோட சண்டை போடுறது ஈஸி, ஆனா ஒரே செகண்ட்ல ஒருத்தன் 1000 பேரா மாறனா எப்படி இருக்கும்? பிரம்மாவும் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ரத்த பீஜனுக்கு தலைக்கால் புரியல. இனி எவன் வந்து என்ன வெட்டுவான், எவன் என்னை அழிப்பான்னு ஒரு பெரிய கர்வத்தோட உலகத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சான். இந்த வரத்தை வச்சுக்கிட்டு தேவேந்திரன் மேல போர் தொடுக்கிறான். தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா இவனோட மேல ஒரு அம்பு பட்டாலும் சரி, ஒரு கத்தியால வெட்டினாலும் சரி, ரத்தம் சிந்துற இடமெல்லாம் புது புது ரத்த பீஜன் முளைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வரத்துல இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ற ஒவ்வொரு புது ரத்த பீஜனுக்கும் அதே பலம் தான் இருக்கும். அசல் ரத்த பீஜன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கானோ அதே பவர் தான் அந்த சொட்டுல இருந்து வரவனுக்கும் இருக்கும். இதனால இவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை உருவாச்சு. ரத்த பீஜன் வரம் வாங்கின கையோட சும்மா இல்லாம நேரா தேவலோகம் மேல படையெடுத்து போனான். இந்திரனே, உன்கிட்ட இருக்கிற ஐராவதம் ஏன வேணும், தேவலோகம் வேணும்னு விரட்ட ஆரம்பிச்சான். இந்திரனும் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்து போர் புரியுறாரு. இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தால ரத்த பீஜனை ஓங்கி அடிக்கிறாரு. அடிச்ச வேகத்துல ரத்த பீஜன் உடம்புல இருந்து ரத்தம் பீறிட்டு தெரிக்குது. ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பூமியை தொட்ட அடுத்த செகண்ட் அங்க இருந்து ஒரு புது ரத்த பீஜன் கத்திக்கிட்டு எந்திரிக்கிறான். ஒரு சொட்டுக்கு ஒருத்தன். இந்திரன் ஒரு தரம் வெட்டனா 100 பேர் வர்றாங்க, 100 தரம் வெட்டனா 1,00,000 பேர் வராங்க. கொஞ்ச நேரத்துல அந்த போர்க்களம் முழுக்க ரத்த பீஜன்களா நிறைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் அவனோட உருவம் தான். தேவர்கள் வீசுற அம்பு, வேல் எதுவுமே வேலை செய்யல. ஏன்னா ஒவ்வொரு அடியும் அவனோட எண்ணிக்கைய அதிகமாக்குதே தவிர அவனை குறைக்கல. தேவர்களும் களைச்சு போயிட்டாங்க. என்னடா இது, இவனை ஒருத்தனையாவது கொல்ல முடியுமா அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. போர் பண்றதுக்கு பதிலு அடிச்சாலே இவன் பெருகிறானே அப்படின்னு தெரிஞ்சதும் தேவர்கள் எல்லாம் பயந்து தலை திரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரத்த பீஜன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். யாராலையும் என்ன ஒழிக்க முடியாதுடா அப்படின்னு கர்ஜிக்கிறான். வேற வழியே இல்லாம தேவர்கள் எல்லாம் ஓடி போய் அன்னை பராசக்தி கால்ல விழுறாங்க. தாயே, ரத்த பீஜன்னு ஒருத்தன் வரத்தால எங்களை வாட்டி வதைக்கிறான். அவனை அடிச்சா சாக மாட்டேன்றான், மாறா பெருகிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு கதறாங்க. தேவர்களோட அழுகுறலை கேட்டதும் அம்பிகைக்குள்ள ஒரு கோபம் வருது. அந்த பராசக்தி மெதுவா கண்ணை திறக்கிறாங்க. பயப்படாதீங்க தேவர்களே, அதர்மம் பெருகும் போது அதை அழிக்க நான் வருவேன்னு சொன்னேன் இல்லையா, இதோ இந்த ரத்த பீஜனோட ஆட்டத்தை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஒரு உறுதியான குரல்ல சொல்றாங்க. அம்பிகை போர்க்களத்துக்கு கிளம்புறாங்க. ஆனா இது சாதாரண போர் இல்ல, ஒரு வரத்துக்கு எதிரான போர். அறிவுபூர்வமாகவும் ஆக்ரோஷமாகவும் அந்த அரக்கனை எப்படி அடக்க போறாங்கன்னு அந்த பராசக்திக்கு தான் தெரியும். ரத்த பீஜனுக்கு வலது கை இடது கை மாதிரி இருந்தவங்க தான் சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 அரக்கர்கள். இவங்க பாக்குறதுக்கே மலை மாதிரி இருப்பாங்க. இவங்க தான் முதல்ல வந்து பராசக்தி கிட்ட வம்பு பண்றாங்க. அப்போ அம்பிகை ரொம்ப அழகான அமைதியான கௌசிகி தேவியா இருக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு தெய்வீக சிரிப்பு இருக்கு. ஆனா இந்த அரக்கர்கள் அவங்கள ஏளனம் பண்றாங்க. ஒரு பொண்ணு வந்து எங்க கிட்ட மோத போறியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அவங்க மேல ஆயுதங்களை வீசுறாங்க. அம்பிகை எவ்வளவோ பொறுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த அரக்கர்களோட அக்கிரமம் எல்லை மீறி போகுது. அப்போதான் தர்மத்தை நிலைநாட்ட அம்பிகையோட மனசுல ஒரு பெரிய கோபம் கனலாக கிளம்புது. அம்பிகையோட முகம் அப்படியே கோபத்துல கருப்பாகுது. அவங்களோட நெற்றி புருவங்கள் நெறியுது. அப்போ ஒரு பெரிய இடி முழக்கத்தோட தேவியோட நெற்றியிலிருந்து ஒரு உருவம் வெளியே வருது. அதுதான் மகா காளி. அந்த காளிய பார்த்ததுமே அந்த போர்க்களமே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு. மை மாதிரி கருத்த நிறம், சிவந்த கண்கள், விரித்த தலைமுடி, கையில ஒரு பெரிய கத்தி, இன்னொரு கையில பாசம்.
கழுத்துல மண்டை ஓட்டு மாலை, புலி தோல் ஆடை. அவங்க நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு ஒரு பெரிய கர்ஜனை பண்றாங்க. அந்த சத்தத்துல அங்க இருந்த அரக்கர்கள் பாதி பேர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சண்டனும் முண்டனும் யாருடா இவ புதுசா வர்றான்னு யோசிக்கிறதுக்குள்ள காளி தேவி மின்னல் வேகத்துல அவங்க மேல பாயறாங்க. அவங்க வீசுற ஒவ்வொரு அடியும் அரக்கர்களோட படைய தரமட்டமாக்குது. காளி தேவி தன்னோட பெரிய வாயை திறந்து அரக்கர்களை அப்படியே முழுங்குறாங்க. சண்டனும் ஒரு பெரிய கதைய தூக்கிட்டு வரான். ஆனா தேவி ஒரே வெட்டுல அவன் தலைய துண்டாக்குறாங்க. இத பார்த்துட்டு முண்டன் ஓடி வரான். அவனையும் விடல, அவனோட தலையையும் கொய்து 2 தலையையும் கையில பிடிச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா சிரிக்கிறாங்க. சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 பேரையும் அழிச்சதுனால அன்னை காளிக்கு அன்னையிலிருந்து சாமுண்டி அப்படிங்கிற ஒரு விசேஷமான பேர் கிடைச்சது. தேவர்கள் எல்லாம் ஆகாயத்திலிருந்து பூமழை பொழியறாங்க. சண்டனும் முண்டனும் கொல்லப்பட்ட செய்தி ரத்த பீஜனுக்கு காட்டு தீ மாதிரி பரவுது. என்னோட தளபதிகளையே சாச்சிட்டாளா அப்படின்னு ஆத்திரப்பட்ட ரத்த பீஜன் தன்னோட பிரம்மாண்டமான படையோட நேரா போர்க்களத்துக்கு வரான். இப்போ காளி தேவிக்கும் ரத்த பீஜனுக்கும் இடையில அந்த பயங்கரமான நேருக்கு நேர் போர் ஆரம்பமாகுது. ரத்த பீஜன் வர வேகத்தை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு தன் வரத்து மேல எவ்வளவு திமிருன்னு. காளி தேவி மேல அம்பு மழைய பொழியறான். ஆனா காளி தேவி அசரல. அவங்க ஒரு பெரிய கர்ஜனை பண்ணிட்டு தன்னோட கையில இருந்த வாளை சுழற்றிக்கிட்டு ரத்த பீஜன் மேல பாயறாங்க. காளி தேவி ரத்த பீஜனை தன்னோட வாளால ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுறாங்க. அவன் உடம்புல இருந்து ரத்தம் பீறிட்டு தெரிக்குது. ஆனா அங்கதான் அந்த பயங்கரமான அதிசயம் நடக்குது. அவனோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தரையில விழுந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்து ஒரு புது ரத்த பீஜன் அப்படியே கத்திக்கிட்டு கையில ஆயுதத்தோட எந்திரிக்கிறான். தேவி அவனை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு வேகமா வெட்டுறாங்களோ அவ்வளவு வேகமா ரத்த சொட்டுக்கள் தரையில விழுது. ஒரு சொட்டு விழுது, ஒரு ரத்த பீஜன் வரான். ஒரு தாரையா ரத்தம் கொட்டுது. ஆயிரக்கணக்கான ரத்த பீஜன்கள் முளைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ரத்த பீஜன்களால நிறையுது. ஒரு ரத்த பீஜனோட சண்டை போட்ட காளி தேவிக்கு முன்னாடி இப்போ லட்சக்கணக்கான ரத்த பீஜன்கள் நிக்கிறாங்க. புதுசா வர ஒவ்வொரு அரக்கனுக்கும் அசல் ரத்த பீஜன் மாதிரியே அதே பலம், அதே வீரம் இருக்கு. தேவர்கள் எல்லாம் தூரத்துல இருந்து இத பார்த்து நடுங்குறாங்க. என்னடா இது, தேவி அவனை தாக்க அவனோட படை பெருகிக்கிட்டே இருக்கே, ஒருவேளை இந்த அரக்கனை யாராலையுமே ஜெயிக்க முடியாதான்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமே வந்துருச்சு. காளி தேவியும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இவனை அடிச்சா இவன் அழிய மாட்டேங்கிறான், மாறா ஒருத்தன் 1000 பேரா மாறிக்கிட்டே இருக்கானேன்னு அந்த போரோட தீவிரம் அவங்களுக்கு புரியுது. போரும் முடியாம நீண்டுகிட்டே போகுது. ரத்த பீஜன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். தேவியே, நீ எவ்வளவு வேணா விட்டு, நான் பெருகிக்கிட்டே இருப்பேன்னு சவால் விடுறான். போர்க்களம் முழுக்க இப்போ ரத்த பீஜன்கள் தான். ஒருத்தன் 1,00,000 பேரா மாறி நிக்கிறான். அன்னை காளி யோசிச்சாங்க, இவனோட பலமே இவன் சிந்துற ரத்தம் பூமியில படுறதுலதான் இருக்கு. அந்த பூமியை தொடலனா இவன் வெறும் ஒரு அரக்கன் தான் அப்படின்னு ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. காளி தேவி இப்போ ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. அவங்களோட உருவம் வானத்தை விட பெருசா வளருது. தேவர்கள் எல்லாம் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சு நிக்கிறாங்க. காளி தேவி தன்னோட சிவந்த நாக்கை வெளியே நீட்டுறாங்க. அந்த நாக்கு அப்படியே விரிஞ்சு அந்த போர்க்களம் முழுக்க ஒரு பெரிய தரை விரிப்பு மாதிரி பரவுது. காளி தேவி ஒரு பெரிய சத்தியம் பண்றாங்க. இனி ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த பூமி தாயை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்றாங்க. அந்த நாக்கை பூமியே தெரியாத அளவுக்கு ஒரு கேடைய மாதிரி விரிச்சுக்கிட்டாங்க. இப்போ அன்னை சாமுண்டி, அதாவது அம்பிகையோட இன்னொரு வடிவம், ரத்த பீஜனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அரக்கன் மேல வாள் படும்போது ரத்தம் பீறிட்டு தெரிக்குது. ஆனா அது தரையில விழல. ரத்தம் கீழே விழறதுக்குள்ள விரிச்சிருந்த தன்னோட நாக்காலேயே அந்த ரத்த சொட்டுக்களை காளி தேவி ஏந்துறாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கூட தரையை தொடல. தரையை தொடாததால புதுசா ஒரு ரத்த பீஜன் கூட அங்க முளைக்கல. தரையில விழ வேண்டிய ரத்தத்தை அப்படியே காளி தேவி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை ஏந்தி அப்படியே முழுங்குறாங்க. ரத்த பீஜன் இப்ப மிரண்டு போயிட்டான். அவன் எவ்வளவு வேகமா வெட்டுப்பட்டாலும் அந்த ரத்தம் அவனுக்கு புது பலத்தை கொடுக்கல. மாறா காளி தேவிக்கு அந்த ரத்தம் ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது. ரத்த பீஜன் இப்பதான் பயத்துல நடுங்குறான். என்னோட வரம் வேலை செய்யலையே, நான் பெருக முடியலையேன்னு அவன் அலறான். பூமியை தொடாத ரத்தத்தால அவனால புது ஆட்களை உருவாக்க முடியல. அங்க இருந்த மத்த லட்சக்கணக்கான ரத்த பீஜன்களையும் காளி தேவி ஒவ்வொன்னா பிடிச்சு அழிச்சு அவங்க ரத்தத்தையும் குடிக்கிறாங்க. இப்போ அசல் ரத்த பீஜன் மட்டும்தான் அந்த இடத்துல நிக்கிறான்.
போர்க்களம் இப்போ அப்படியே நிசப்தமா இருக்கு. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய புயல் ஒளிஞ்சிருக்கு. ரத்த பீஜன் இப்போ ஒரு சாதாரண அரக்கனா நிக்கிறான். ஏன்னா அவனோட பலமே அந்த ரத்த சொட்டுக்கள்ல தான் இருந்துச்சு. முன்னாடி காளி தேவி ஒரு வெட்டு வெட்டுனா அதுல இருந்து 1000 ரத்த பீஜன் வருவான். ஆனா இப்போ தேவி வெட்டுற ஒவ்வொரு வெட்டுக்கும் வர ரத்தத்தை தேவியே தன்னோட நாக்கால ஏந்தி குடிச்சிடுறாங்க. ரத்தம் தரையில படாதால புதுசா ஒரு ரத்த பீஜன் கூட முளைக்கல. உடம்புல இருந்து ரத்தம் வெளியேற ரத்த பீஜனோட பலம் குறைய ஆரம்பிக்குது. அவனோட கண்களும் சிறுகிடுச்சு, கைகள் நடுங்குது. என் வரம் எங்கே போச்சு? பிரம்மா கொடுத்த வரம் ஏன் என்ன காப்பாத்தலன்னு கதறான். ஆனா அவனுக்கு புரியல, வரம் அங்கதான் இருக்கு. ஆனா அதை செயல்பட விடாம காளி தேவி தடுத்துட்டாங்க. இப்போ காளி தேவி உக்கிரத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து பொறி பறக்குது. தன்னோட கையில இருந்த அந்த பெரிய வாளை ஓங்குறாங்க. ரத்த பீஜன் தப்பிக்க பாக்குறான். ஆனா தேவியோட அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்துக்கு முன்னாடி அவனால எங்கேயும் ஓட முடியல. தேவி ஒரே வெட்டுல ரத்த பீஜனோட தலைய துண்டாக்குறாங்க. அந்த தலை கீழே விழும்போது அதுல இருந்து வர்ற கடைசி சொட்டு ரத்தத்தை கூட அன்னை காளி விடல. மொத்த ரத்தத்தையும் அப்படியே தன் வாயால ஏந்தி குடிச்சிடறாங்க. ஆகாயத்துல இருந்து இத பாத்துக்கிட்டு இருந்த தேவர்கள் எல்லாம் ஜெயதேவி காளிமாதாக்கு ஜேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பூமி மேல இருந்த அந்த ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரே நிசப்தம், நிம்மதி. இத்தனை காலமா எவன் ஒருத்தன் யாராலையும் அழிக்க முடியாதுன்னு திமிரா சுத்திக்கிட்டு இருந்தானோ அவன் இப்போ அந்த இடத்துலயே சடலமா கிடக்குறான். தீமை அழிஞ்சிடுச்சு, தர்மம் ஜெயிச்சிடுச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமாகுது. அரக்கனோட அந்த ரத்தத்தை குடிச்சதுனால காளி தேவியோட ஆவேசம் இப்போ கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு வெறியோட ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு முறை காலை எடுத்து தரையில வைக்கும் போதும் பூமி அதிருது, அண்ட சராசரமே நடுங்குது. அவங்க கண்ணுல இருக்கிற அந்த உக்ரம் உலகத்தையே சாம்பலாக்கிடும் போல இருக்கு. அரக்கன் செத்த பிறகும் தேவி அடங்காததால தேவர்கள் எல்லாம் பயந்து போய் நடுங்குறாங்க. அம்மா அமைதியாகுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனா தேவியோட காதுல எதுவுமே விழல. இப்போ தேவியை தடுக்கலனா இந்த உலகமே அழிஞ்சிடுமேன்னு எல்லாருக்கும் புரியுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சிவபெருமான் வேற வழியே இல்லாம ஒரு முடிவு எடுக்கிறாரு. தேவியை எதிர்த்து போர் செஞ்சு அவங்கள அடக்க முடியாது. ஏன்னா அவங்க ஈசனோட இன்னொரு பாதி சக்தி. அன்பாலையும் அமைதியாலையும் மட்டும்தான் இந்த ஆவேசத்தை அடக்க முடியும்னு ஈசனுக்கு தெரியும். ஈசன் மெதுவா வந்து ஆவேசமா தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற காளி தேவியோட பாதையில ஒரு சவம் மாதிரி தரையில படுத்துக்கிறாரு. கண்ணை மூடிக்கிட்டு எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருக்கிறாரு. காளி தேவி ஒரு வெறியில ஆடிக்கிட்டே வராங்க. ஆவேசத்துல கீழே யார் இருக்காங்கன்னு கூட அவங்க பாக்கல. அடுத்த அடி எடுத்து வைக்கக்குள்ள அவங்களோட பாதம் நேரா தரையில படுத்துக்கிட்டு இருந்த சிவபெருமானோட மார்பு மேல படுது. பாதத்துல அந்த ஒரு ஸ்பரிசம் பட்டதும் தேவிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. கீழே இருக்கிறது யாருன்னு குனிஞ்சு பாக்குறாங்க. பார்த்த அடுத்த நொடி தேவி அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. தன்னோட கணவன் அந்த ஜெகத்குரு ஈசன் மேலேயேவா நான் காலை வச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள வருது. உடனே அந்த ஆவேசம் எல்லாம் மறைஞ்சி ஒரு பெரிய வெட்கமும் அதிர்ச்சியும் அவங்கள ஆட்கொள்ளுது. தன்னோட தவற உணர்ந்த தேவி அப்படியே நாக்க கடிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாகிறாங்க. அந்த உக்கிரம் போயிட்டு அங்க பழையபடி அவங்களோட அந்த பராசக்தியோட கருணை முகம் தெரியுது. ஈசன் மெதுவா கண்ணை திறந்து சிரிக்கிறாரு. உலகத்தை அழிக்க வந்த அந்த உக்கிர தாண்டவம் ஒரு கணவனின் அன்பாலையும் பொறுமையாலையும் ஒரு அமைதியான நிலைக்கு வந்தது. இதுதான் மகாகாளியுடைய கதை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.